இது சினிமா நிகழ்ச்சியாக தான் இருக்கணும். இது வந்து எந்த அரசியலும் மேடையில் பேசக்கூடாது. இவர் மட்டும் இல்லை, யாரும் பேசக்கூடாது. இன்னொன்று, வருபவர்கள் யாரும் அந்த உழைப்பை அங்கீகாரம் கொடுக்கிறார் என்ற வரையில் நான் விஜயை பாராட்டுகிறேன். அந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறது. யாரையோ குத்தி காட்டுற மாதிரியே நீங்க சொல்றீங்க சார். இல்லை, நீங்கள் முதல்ல இதுங்க, நான் உங்களை பார்க்கும்போதே அடுத்த கேள்வி நீங்கள் தான் நீ ஏன் ஜெயிக்க முடியல, அட்வைஸை கேட்டு ஆலோசனையை கேட்டு நான் எங்கே ஜெயிக்கிறது, தொழிலும் போச்சு. இப்போ விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கு குறிப்பா இது மாதிரி ஷோக்களுக்கு தடை இருக்கும்னு சொல்றீங்களா? இதை நீங்கள் தடைன்னு திமுக அரசு அதை அனுமதிக்குமா என்று கேட்டால் அனுமதிக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்த தமிழ் படத்தில் தக் லைஃப் அவுட்டு, குட் பேட் அக்லி அவுட்டு, ஸோ நம்ம விஜயை பற்றி மட்டும் பேசலை. அந்த படத்தில் திமுகவுக்கு எதிரான பல வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றிருப்பதாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஜனநாயகனுக்கு திமுக அரசு தடை விதிக்குமா அப்படின்னு கேட்டால் அது அங்க போய் நாங்க யாரை போய் கடிக்கிறது, எந்த அமைச்சரை கடிக்கிறது? அவர் மாட்டுவாரா? கடிச்சிட முடியுமா? பக்கத்துல நின்று இந்த கான்ஸ்டபிள் தான் மாட்டுறான், அவனை தான் கடிக்க முடியுது. ஒரு நேர்காணல்லையும் வராத ஒரு தெளிவு இந்த நேர்காணல்ல வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகேயன் சார், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஒரு சூப்பரான நாள் இன்னைக்கு. ஏன் அதெல்லாம் சரி, நீங்க மலேசியா போலையா? நீங்க பாஸ்போர்ட் எடுக்கல சார். பாஸ்போர்ட் எடுக்கலையா? அந்த அது என்ன கட்சி? அது தானா கூனா கட்சி? அது என்ன இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம். வாய் தவறி வந்துருச்சுங்க. தானா குணா கட்சின்னு வந்துருச்சு, தாவேகா கட்சி, ரெண்டு ஒண்ணு. நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் இளைஞர் சக்தி சார், இளைஞர்களுடைய சக்தி, ஒட்டுமொத்த சக்தியோடைய கட்சி பேர் எப்படி நீங்க மறக்கலாம்? நீங்க சொல்றது அதே அந்த ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இங்க கிடைச்சார்ல, அந்த போலீஸ்காரோட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பயங்கர சக்தி சார் அந்த கட்சிக்காரங்களுக்கு, அந்த கடிச்ச வழி இன்னும் எனக்கு தீரல சார்னு சொன்னாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நல்ல சக்தி தான் அவங்களுக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது சார். ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடத்தியிருக்காங்க. முதல்ல ஆடியோ லான்ச்சை வந்து தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவுக்கு கொண்டு போக வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை இங்க கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடியா இருக்கு, எங்க கால் வச்சாலும் அரசியல் பிரச்சனைகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஒரு சில கரூர் சம்பவம் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பழி வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல மலேசியாவுக்கு போச்சா, இல்ல முழுக்க இது வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே நாம இதை கொடுக்கணுன்றதுக்காக மலேசியா கொண்டு போய் 2 லட்சம் ரூபா போட்டாங்க. அது ரைட்டு, 2 லட்சம் ரூபா மலேசியாவில் அது கணக்கு, ரிங்கித்து கணக்கு பாத்தீங்கன்னா அது வரும். அது காசு உள்ள, அது எங்க இருந்தாலும் காசு. இப்போ 2 லட்சம் ரூபாய் என்ன போட்டாங்க சார்? 2 லட்சம் ரூபாய் அந்த முதல் சில வரிசைகளுக்கு வந்து டிக்கெட். 2 லட்சம் ரூபாவா சார்? ஆமா, இந்திய மதிப்புல அதான் இந்திய மதிப்புல தான் நம்ம பேச முடியும். அப்பதானே நம்ம மக்களுக்கு புரியும். முதல் சில வரிசைகள், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த 4 வரிசை, அந்த 4 வரிசை வந்து 2 லட்சம் ரூபா ஒரு டிக்கெட். எப்படி ஒரு சாதாரண ரசிகனாலேயோ தொண்டனாலேயோ அங்க போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்ல கலந்து? தொண்டன் தமிழ்நாட்டில இருந்து போலியே, மலேசிய தமிழர்கள் தானே. மலேசிய தமிழர்கள் வந்து எல்லாம் அங்கே வந்து டாக்ஸி ஓட்டுறவனும் தமிழன் இருக்கான், ஹோட்டல் வச்சிருக்கிறவனும் இருக்கான், ஹோட்டலில் துடைக்கிறவனும் தமிழன் இருக்கான், ஹோட்டல் முதலாளியும் தமிழன் இருக்கான். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி மலேசிய தமிழர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண போறாரா? இல்லை, அங்கதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அதுவும் அந்த ரகசியமும் தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால மலேசியாவில் ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன். நார்மலா முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல எஃப்எம்எஸ்ன்னு பேர். நானே சினிமா தயாரிப்பாளர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய மகள் பிரபல திரைப்பட இயக்குனர். அப்படி இருக்கும்போது நானே 3 படம் தயாரிப்பாளர். அதாவது எஃப்எம்எஸ், அது ஃபாரின் இது வரும்போது, அது பொதுவாக இந்த சிங்கப்பூர், மலேசியா தமிழ் படம்னா திருப்பி இங்கே தானே வரும், இந்த தென்கிழக்காசிய பகுதிகளில் தானே வரும். அது வரும்போது இங்கே ஓடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் எஃப்எம்எஸ்க்கு அனுப்புவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரே சமயத்தில் வரா மாதிரி ஒரு பேன் குளோபல் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழக்கம் வந்தது. இப்போ மலேசியால முதல்ல ரிலீஸ் பண்றாரு. இப்போ ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், மலேசியாலேயே முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு தானே மலேசியால ரிலீஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் சொல்றேன், இது வந்து பாரம்பரியம் இப்படித்தான். ஆனா இவர் என்ன பண்றாரு, மலேசியால முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்க ரிலீஸ் பண்றாரு. காரணம் சார், இங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது தெரியுது. மலேசியால ஒன்றும் இல்லை, மலேசியால திமுக இல்லை, அவ்வளவுதான்.
இதை விட ஒரு படம் ரிலீஸ் பண்ணா திமுக என்ன பண்ண போறாங்க சார்? ஒரு பக்கம் படம் போக போகுது. மலேசியால திமுக அரசா இருக்கு? இல்ல தமிழ்நாட்டுல சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கு. வரேன் நீங்க கேக்குற பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதான் மலேசியால திமுக அரசு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? இல்ல அதுல ஏதாவது அபிப்பிராய பேதம் இருக்கா? இல்ல அங்க வேற ஏதோ கட்சி இருக்கு, திமுக இல்ல, ரைட்டு. அதனால அங்க வந்து சேஃபா இருக்கும், ரிலீஸ் பண்ணாரு. ஆனா அந்த மலேசிய அரசு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. ஏதோ திமுக அரசு தான் கண்டிஷன். நான் ஏதோ திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அர்த்தம் இல்ல. நான் திமுக அனுதாபின்னு சொன்னா திமுகலே ஏத்துக்க மாட்டாங்க, ரைட். அது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் போறது வசூல் அது ஒரு பக்கம் விட்டுருங்க. அதை தாண்டி கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது சினிமா நிகழ்ச்சியா தான் இருக்கணும். இது வந்து எந்த அரசியலும் மேடையில பேசக்கூடாது. இவர் மட்டும் இல்ல, யாரும் பேசக்கூடாது. இன்னொன்னு, வருபவர்கள் யாரும் அந்த தாவேகாவுடைய கொடியோ சிம்பலோ அந்த கயிறோ அந்த ஏதாவது மஃப்ளரு தொப்பி எந்த விதமான அந்த அரசியல் கட்சி அடையாளமும் வருபவர்கள் யாரு? நீங்க இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு இவர் வந்து 168 பேரை கூட்டு போயிருக்காரு. இவர் மட்டும் தனி விமானத்துல போயிட்டாரு. நீங்க உடனே அடுத்தது கேட்பீங்க, துணை நடிகை யாராவது போனாங்களா இல்லையான்னு கேட்பீங்க. இல்லைங்க, நீங்க கேட்கலாம். நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கீங்க, நான் பதில் சொல்ற இடத்துல இருக்கேன். எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லலை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன கேட்டா சொல்லிட்டா கூப்பிட்டு போறாங்க, அது சரி, எனக்கு தெரியாது. அவர் போயிருக்காரு, அது தெரியும் நமக்கு. தனி விமானம் 168 பேர் போனவங்க வந்து வேற வேற விமானங்கள்ல, அந்த கமர்ஷியல் பொதுவான விமானங்கள்ல போயிருக்காங்க. அதெல்லாம் அநேகமா அந்த டெக்னீஷியன்ஸ் மற்ற ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அது கூட்டு போறதுல ஒன்றும் தவறில்லை. மலேசியால ஒரு ஆடியோ இது வரும்போது அவர்களை அறிமுகப்படுத்தி மேடையில் அவர்களை வந்து ஒரு சிறு அறிமுகப்படுத்தியோ இல்லை அது கூட்டு போய் முதல்ல உட்கார வைக்கிறதோ கூட அவர்களுக்கு ஒரு விதமான பெருமை, அவர்களுடைய அந்த உழைப்பை அங்கீகாரம் கொடுக்கிறார் என்ற வரையில் நான் விஜயை பாராட்டுகிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் சொந்த செலவுல போக மாட்டாங்க, விஜய் செலவுல தான் போறாங்க. தவறில்லை. 275 கோடி ரூபா வாங்குறதுக்காக அந்த படத்துக்குன்னு சொல்றாங்க. உண்மையானு தெரியாது நமக்கு. நம்ம என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா உள்ள போய் பார்க்கறதுக்கு? அதனால வந்து தெரியல. இது எவ்வளவு இருந்தாலும் அந்த மனசு, ஒரு நல்ல மனசு இருக்கு. அந்த நல்ல மனதை பாராட்டுகிறோம். 168 பேருக்கு டிக்கெட் போட்டு ஹோட்டல் போட்டு ஒரு செலவு பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். பணமும் வேணும், நல்ல மனசும் வேணும். இருக்கு, சந்தோஷம். ஆனா அங்க வரக்கூடிய ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் பாக்குறவன் ரொம்ப கம்மியா இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-100 பேர் போனா அதிகம். பாக்கி எல்லாரும் மலேசியாவில் உள்ள தமிழர்கள். இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அது போட்டதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் கரூரில் நடந்ததெல்லாம் அவங்க அங்கே உள்ள அரசும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு, இல்லைனாலும் செய்திகள் பார்க்குறாங்க. அப்படி ஒன்று மலேசியாவில் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் மலேசிய அரசு வந்து கவனமாக இருப்பதில் தவறில்லை. இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். அவங்க வந்து இடம் கொடுத்ததே பெருசு. ஒரு ஆடியோ நிகழ்ச்சி, அந்த ஆடியோ நிகழ்ச்சியில் எந்த குளறுபடியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில். ஏன்னா அப்படி பாதிக்கப்பட்டால் யார் பாதிக்கப்படுவார்கள்? அவர்கள் தாவேகா, தமிழ்நாட்டில் உள்ள தாவேகா தொண்டர்கள் அல்ல, மலேசியாவில் உள்ள தமிழர்கள், அவர்களுடைய குடிமக்கள். அந்த குடிமக்களுடைய உயிரின் மீதும் அவர்களுடைய பாதுகாப்பின் மீதும் அந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறது. யாரையோ குத்தி காட்டுற மாதிரியே நீங்க சொல்றீங்க சார். இல்ல, நீங்க முதல்ல நான் உங்களை பார்க்கும்போதே அடுத்த கேள்வி நீங்க இதான் கேட்க போறீங்க. அந்த மலேசிய அரசுக்கு அக்கறை இருக்கிறது என்றால் திமுக அரசுக்கு அக்கறை இல்லையான்னு நீங்க தொக்கி நிக்குது. நீங்க கேட்கலங்க, உங்க முகத்துல அது தொக்கி நிக்குது, அது எனக்கு தெரியுது. நான் அதை சொல்லும் போதே புரிய வேண்டியது யாருக்கும் புரிஞ்சிருக்கணும். மலேசியால இருக்கிற அரசு தன்னுடைய தமிழ் மக்கள், இத்தனைக்கும் அது மலாய் பேசுற அரசு, தமிழர்கள் ஒரு 30%, 25%, 20% இருக்காங்க. அவர்களுக்காக அந்த அரசு கவலைப்படுகிறது. மலாய் அரசு, அதாவது மலாயை அடிப்படையாக கொண்ட அரசு தன்னுடைய குடிமக்களான தமிழர்களுக்காக கவலைப்படுகிறது. சரி, அதோட விட்டுருவோம். அதுக்கப்புறம் மற்றது நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஜனநாயகனுக்கு அங்க நிபந்தனை போட்டாங்க. நமக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இங்க உள்ள செய்திகள், இவர் முதல்ல 14ஆம் தேதி வச்சிருந்தார். பொங்கல் அன்னைக்கு, பொங்கல் ரிலீஸ் தானே அது. வழக்கமாக அந்த பொங்கல் அது வச்சுதானே வரும். அது பொங்கல் ரிலீஸ் வரும்போது ஏற்கனவே வந்து சேட்டலைட்டை வந்து சன் பிக்சர்ஸ்க்கு விற்கிற மாதிரி வந்துச்சு. அது கூட ஒன்றும் தவறு இல்லை. சன் பிக்சர்ஸ் அந்த தொழிலில் இருக்காங்க, இவரும் பழம் விற்கணும். யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ விற்கிறாங்க. ரெண்டாவது, சன் பிக்சர்ஸை வந்து நீங்கள் வந்து திமுக தான் அவங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், வரும் ஆனால் வராது. சன் பிக்சர்ஸ் வந்து திமுக தான், ஆனா திமுக இல்ல. அவங்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க திமுக ஆட்சியில் இல்லாத போது அவர்கள் திமுகவாக அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள்.
இப்போ அதிமுக ஆட்சி வந்து ஜெயலலிதா அம்மா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் வந்து அம்மா நாங்கள் திமுகன்னு நினச்சிடாதீங்க, நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்குறோம் அப்படி பேசுனதெல்லாம் வரலாறுலாம் உண்டு. நம்ம அது ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. அவர்கள் தொழிலில் அவர்கள் வந்து குறியாக இருக்கிறார்கள். தங்களுடைய சம்பாத்தியம், தங்களுடைய வருமானம், தங்களுடைய தொழில் எந்த ஆட்சி வந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நல்ல சிறந்த தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி நம்ம அதோட எடுத்துக்கணும். இப்போ அது ரைட்டு. அது எப்போ வரும்? தியேட்டர்ல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரணும். எது? இந்த சேட்டலைட் ஒன்று. இப்போ படம் ரிலீஸ் 14ஆம் தேதி வச்சிருந்தாங்க. நார்மலா இப்பெல்லாம் வர்ற எல்லா படமுமே இந்த தமிழ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு வாரம் 2 வார கலெக்ஷன்ல என்ன வருதோ அதான். முன்னால மாதிரி இந்த 50 நாள் ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சு, அப்புறம் 100வது நாள் விழாலாம் இப்பெல்லாம் வந்து கண்ணிலேயே பார்க்க முடியும். ஓட்டிக்கிட்டா உண்டு. ஓட்டிட்டு நீங்க விழா கொண்டாடுறது அது வேற விஷயம். நான் சொல்றது நார்மல் கோர்ஸ்ல ஓடுறது எல்லா தியேட்டர்லயும் ஓடுது. அட்லீஸ்ட் முதல்ல ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ல ஒரு முக்காவாசி தியேட்டர்ல ஓடினாதான் அது. 1950களில் வந்த சந்திரலேகா என்கிற படம் 365 நாளைக்கு மேல ஓடிச்சு. எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்களோ அத்தனை தியேட்டர்லயும் ஓடிச்சு. எப்போ? 50களில். எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னால. அப்படி அப்பலேருந்தே அப்படி இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ முதல் 2 வாரத்துல என்ன சொல்லுவோ அதான். அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்க, அது எவ்வளவு வருதா தெரியல, 1000 கோடி தாண்டின்னு ஒரு நடுவில் மெசேஜ் போட்டுருவாங்க வாட்ஸ்அப்ல. அது எதுக்காக போறதுன்னா, அடுத்த படத்துக்கு இப்ப இந்த படத்துல 225 விஜய் வந்து இனிமேல் நடிப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க வீட்டுலாம் இன்னும் பேசிட்டு இருக்காரு. ஜூன் மாசத்துல இருந்து ஷூட்டிங் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி உண்டு. அது செய்தி நம்மளால உறுதிப்படுத்த முடியல. தேர்தலுக்கு அப்புறமும் நடிப்பாருன்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு அப்புறமும் அதாவது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு நிலைமை இவருக்கு. பிரசாந்த் கிஷோர் இப்படிதான் சொன்னார், முதல்வராக வருவேன்னு சொன்னாரு. கடைசியில வந்து 243ல 240ல டெபாசிட் போயிடுச்சு. ஐயோ, அவருக்கு டெபாசிட் போனதுனால இவருக்கும் போயிரும் நான் சொல்லல. பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட கட்சியை கலைச்சிட்டாரு. அதாவது இந்த துணை அமைப்புகள்லாம் கலைச்சிட்டாரு. கட்சியை வந்து பண்ணல, கிட்டத்தட்ட அரசியல்ல இருந்து ஒதுங்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் திருப்பியும் வந்து மறுபடியும் இந்த அரசியல் ஆலோசகருக்கு வந்தா எல்லாரும் நீயே ஜெயிக்க முடியல, அட்வைஸை கேட்டு ஆலோசனையை கேட்டு நான் எங்க ஜெயிக்கிறது. இந்த தொழிலும் போச்சு. சிரஞ்சீவிக்கும் இதே நடந்தது. இப்படி பல வரலாற்றுல நிறைய இருக்கு இந்த மாதிரி அரசியல் வரலாற்றுல. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால சேஃப்டிக்காக 2 கதை பேசி அதை வச்சிருக்காருன்னு ஒரு தகவல் உலா வருது. அது தெரியல நமக்கு. இப்ப என்னன்னா 14ஆம் தேதியில இருந்து என்ன பண்ணாரு, 9ஆம் தேதிக்கு மாத்திட்டார் தியேட்டர் ரிலீஸ். இப்ப படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே. ஆமா. அது ஏன்னா ஒரு 5 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து 5 நாள், அப்புறம் பொங்கலை ஒட்டி ஒரு 4 நாள் அந்த லீவ் வரும், ஒரு 10 நாள். இந்த 10 நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்பெல்லாம் வந்து அப்படிதான் அது ஒரு பழக்கமாயிடுச்சு. இந்த 10 நாள்லயே அந்த படம் எடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா டிக்கெட்டுன்னு 1000 ரூபா வரைக்கும் பிளாக்ல போகுது. அந்த பிளாக்ல போகும்போது நான் நடப்பதை தான் சொல்லிக்கிறேன், யதார்த்தத்தை தான் சொல்றேன். நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில சம்மந்தப்பட்டேன். தியேட்டர்ல 150 ரூபா 250 ரூபா டிக்கெட் அவன் என்ன பண்ணுவான், அவனே வந்து ஹவுஸ்ஃபுல்னு போட்டுட்டு ஒரு 40% டிக்கெட்டை வந்து அவங்க ஆட்கள் மூலமாவே பிளாக்ல வந்து விற்பான். நான் எல்லா தியேட்டர்லையும் சொல்ல, சில தியேட்டர்ல அதை விற்பாங்க. அவன் 500 ரூபாய்க்கு விற்பான். அதை வாங்கி அவன் ஆன்லைன்ல வச்சுட்டு 30 டிக்கெட் எங்கிட்ட இருக்கு, 40 டிக்கெட் எங்க இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவன் வந்து 1000 ரூபாய்க்கு விற்பான். இது குறிப்பா முன்னணி நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும். இந்த மாஸ் படம் நீங்க இந்த சாதாரண பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் அப்ளை ஆகாது. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஷோன்னு போடுவாங்க. இப்ப இவருக்கு எங்கெல்லாம் பிரச்சனை, ஸ்பெஷல் ஷோன்னு போடணும்னா மாநில அரசுடைய அனுமதி வேணும். இந்த விடிகாத்தால 4 மணிக்கு போடுறது, நைட்டு 12 மணிக்கு போடுறது, இதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ. இப்பெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோர்ட்ல போய் சில பேர்லாம் போய் இந்த ஸ்பெஷல் ஷோலாம் ஒரு நாளைக்கு வந்து 17 ஷோ 13 ஷோ ஒரு தியேட்டர்ல போடுறதெல்லாம் வந்து அவனுக்கு அது பெருக்கி கூட்டி அதை சுத்தப்படுத்துறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு டைட் ஆகும். அவன் இந்த சமயத்துல காசு பண்ணணும்னு பண்றான். இதுக்கு எதிராக சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பாளையங்கோட்டை ஐயான்னு அவர் ஒரு அவை இயக்கம் நடத்துறாரு. அவரே வந்து எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போனார். இது விஜய்க்காக இல்ல, பொதுவாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ கொடுக்குற பழக்கத்தை நிறுத்தணும். ஏற்கனவே 3 ஷோன்னா 3 ஷோ, அதுக்கு மேல 4 ஷோ கொடுக்குறீங்களா 4 ஷோ, ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு லிமிட் இருக்கணும். விடிகாத்தால 3 மணிக்கு 4 மணிக்கு படம் போட்டா மக்களை வந்து இது வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னாரு. அது கோர்ட்டு, ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை ஏத்துக்கிட்டு ஸ்பெஷல் ஷோக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. மாநில அரசு தான் இதை கொடுக்கணும். மாநில அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ திமுக அரசு கொடுக்க போகுதா விஜய்க்கு ஸ்பெஷல் ஷோ விடிகாலையில் 4 மணிலேருந்து
அந்த அந்த அதுவும் அந்த 4-5 நாள் வந்து உங்களுக்கு லீவு வரும். இந்த ஒரு வாரம் பொங்கல் சமயத்துல, இந்த பொங்கல் சமயத்துல ஒரு நாளைக்கு 8 ஷோ போடணும் அப்படின்னா மாநில அரசு கொடுக்குமா, திமுக அரசு கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட பதில் தெரியும் தமிழ்நாட்டுல. இப்ப விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கு குறிப்பா இது மாதிரி ஷோக்களுக்கு தடை இருக்கும்னு சொல்றீங்களா? இதை நீங்க தடைன்னு சொல்லலாம், சிக்கல்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆசையா இருக்கிற தமிழ் வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம். தடைனா வந்து படமே ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது தடை. தடை கற்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. தட்டு தடுமாறி எப்படியாவது அது போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது தடை இல்லை, தடை கற்கள் இல்லை, சிக்கல் இல்லையா? இப்படி வரும்பொழுது ஸ்பெஷல் ஷோ நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் ஷோ நிறைய கொடுக்கலான்னு என்ன பிரச்சனை? இந்த 1000 ரூபா பிளாக் 2 அப்போ அந்த ஸ்பெஷல் ஷோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரசிகர் மன்றம்ங்கிற பேரில் புக் பண்ணிடுவாங்க. அது புக் பண்ணும்போது டிக்கெட் 2000 ரூபான்னு கூட விற்பாங்க. தேட்டர் மூலமாக டிக்கெட் இல்லை, தேட்டருக்கு வந்து ஒரு வாடகை கொடுத்துறது, தேட்டரை வாடகைக்கு எடுத்துருவாங்க. 400 சீட்டு 500 சீட்டு ஏதோ ஒரு கணக்கு 300 சீட்டு. அதை வந்து 2000 ரூபாய்க்கு 2000 ரூபான்றது உதாரணமாக சொல்கிறேன். 3000 ரூபாய்க்கு கூட போகலாம், 1000 ரூபாய்க்கு போகலாம். இப்படி விற்பாங்க. அதுக்கு பேர் ரசிகர் மன்ற ஷோ, ஸ்பெஷல் ஷோ, காசு. இது வரும்பொழுது மாநில அரசு தான் இதை வந்து பர்மிட் பண்ணணும். பண்ணலைன்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனால் பொதுவாக இப்போ உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமோ அது மாதிரியே எங்கே வருதோ அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஏதாவது போட்டால் இப்போ ரஜினிகாந்த் படத்து கூட சமீபத்தில் ஜெயிலர் 2 என்னமோ வந்து ஜெயிலர் 1 வந்தது. அது மாதிரி ஏதோ ஒரு படம் வந்தபோது அதில் வந்து ஒரே ஒரு ஷோ மட்டும் சிறப்பு ஷோ போடுங்க. நார்மலாக மேட்னி, நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம் நூன் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, 3-4. இதை தவிர ஒரு ஷோ, அதுவும் எப்படி முதல் 1 நாளோ 2 நாளோ தான். இப்படி உயர்நீதிமன்றமே சொல்ல ஆரம்பித்து விட்டது. இப்போ உயர்நீதிமன்றத்துடைய கண்ணோட்டமே என்ன? இந்த அதிகமான சிறப்பு காட்சிகள் விடிகாலையில் 4 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு போறதெல்லாம் தவறு, சரியா இல்லை, முறையில்லை. இது உயர்நீதிமன்றத்து. மாநில அரசு பர்மிட் பண்ணுவாங்களான்னு முதல்லயே பிளாக் வந்துடும். இவங்களே என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு படத்துக்கோ உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்ததோ அதை சுட்டி காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது முதல் தடை. அடுத்தது கட் அவுட்டு. அப்புறம் வந்து அங்கங்கே வந்து நீங்கள் வந்து எவ்வளோதான் ரூல் வச்சாலும் இந்த சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இப்போ முதல் உயர்நீதிமன்றம் சொல்லுது, மாநகராட்சி கமிஷனரும் ஆட்சியரும் தான் வந்து பொறுப்பு. கட் அவுட்டெல்லாம் இவ்வளோ உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, இப்படி மேலெல்லாம் விழுந்து உயிர் பாதுகாப்பு சேதம் வருது அப்படிங்கிறதுனால. ஆனால் எங்கேயாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வரும்போது, நானே ரோட்டில் வரும்போது பார்ப்பேன், ஒரு விழா நடக்கும், ஆளுங்கட்சி அறிவாலயத்துக்கு எதிரில் அந்த சந்தில் விஜயராகவாச்சாரியார் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக கட் அவுட்டு. கடவுள் சத்தியமாக அவங்க அனுமதி வாங்கியிருக்க மாட்டாங்கன்றது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா மாநகராட்சியுடைய அந்த விதிகள்லயே ஒரு பேனருக்கும் இன்னொரு பேனருக்கும் நடுவில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் இல்லாமே இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு அனுமதி இல்லாமல் அல்லது அனுமதியை மீறி ஏதோ ஒண்ணு நடக்குது. இது ஆளுங்கட்சியா இருக்க அவங்க பண்ணுவாங்க. விஜய் பண்ண விட்டுருவாங்களா? அவர் எதிரி கட்சி, தீய சக்தி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள நம்ம போல. திமுக அரசு அதை அனுமதிக்குமா என்று கேட்டால் அனுமதிக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சரி, அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு தடையோ சிக்கலோ ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து மக்கள் மேல இருக்கிற ஒரு அக்கறையால அரசாங்கம் பண்ணுதுன்னு வச்சுக்குவாங்களா, இல்ல விஜய் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியால பண்றாங்கன்னு எடுத்துக்குவாங்களா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க. விஜய்க்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும், அவ்வளவுதானே. சார், அவருக்கு அது பாதிப்பா இருந்தாலும் இப்ப அது மாதிரி தடை ஏற்பட்டுச்சுன்னா, ஏற்கனவே கரூர் பிரச்சனையில திமுக அரசு வந்து ஒரு நல்ல ஒரு பெனால்டி ஷாட் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது விஜய் வந்து நேரடியா இறங்கி அடிக்கிறதுக்கு. அப்ப அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்க காட்டல. தமிழக அரசாங்கமும் அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அப்ப காட்டாத அந்த ஒரு வீரியத்தை இந்த ஜனநாயகன் படத்துக்கு காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜனநாயகன் ஓன்னு வெற்றி பெறுது. இது தேர்தலில் வந்து விஜய்க்கு சாதகமாக எதிரொலிக்குமா, பாதகமாக எதிரொலிக்குமா? கண்டிப்பா சாதகமாக தான் இருக்கும். கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. வெரி குட். இப்போ நான் அமிதாப் பச்சன் கோடீஸ்வரன்ல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவர். அடுத்த கேள்வி இதையே மாத்தி கேட்கிறேன். ஜனநாயகன் ஐயா தோல்வி அடைய வேண்டாம், நம்ம கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா வரணும்னு நினைப்போம். தயாரிப்பாளருக்கோ இல்லை யாருக்கோ, விஜய்க்கோ எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை, தோல்விங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம். இப்ப சமீபத்துல வந்த தமிழ் படத்துல தக் லைஃப் அவுட்டு, குட் பேட் அக்லி அவுட்டு. ஸோ நம்ம விஜயை பத்தி மட்டும் பேசல, கமலை பத்தி பேசுறோம், அஜித்தை பத்தி பேசுறோம். பொதுவா இப்ப ட்ரெண்டு
இதெல்லாம் பெரிய மணிரத்னத்துடைய படங்கள்லாம் வந்து பெருசா ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு பின்னடைவை சந்திக்குது. இந்த பின்னடைவுக்கு காரணம் இந்த தடைகளா இல்ல படத்துடைய குவாலிட்டியும் இருக்கலாம். இப்போ குட் பேட் அக்லிக்கோ வந்து தக் லைஃபுக்கோ வந்து எதுவும் தடை ஒன்று தமிழ்நாடு அரசு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா படம் ஓடல, ஏன்னா மக்களுக்கு பிடிக்கல. இது வேற விஷயம். மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு இயல்பான ஒரு ரசிகர்களுடைய விருப்பம். இந்த ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து விரும்புறாங்கன்றது படத்துடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. அந்த படத்துல திமுகவுக்கு எதிரான பல வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. வெளிவரும் செய்திகள் அப்படி சொல்லுகிறது. இருக்கலாம், சில சமயங்கள் மிகைப்படுத்தப்பட்டு சொல்ல ஆஹா ஓஹோ அப்படி என்ன வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காத விஷயம். இது நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். இப்பொழுது இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பொங்கலுக்கு பதிலாக 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றேன்னு ஒரு முடிவு பண்ணாரு. இத்தனை பிரச்சனைகளையும் ஜனநாயகன் இப்போ வந்து நீங்க வந்து ஜனநாயகனுக்கு திமுக அரசு தடை விதிக்குமா அப்படின்னு கேட்டால் அது நேரடியான தடையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மறைமுகமாக தடை கற்களாக இருந்தாலே அது தடைதான். ஓகே, ஒரு சில டிஃபிகல்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா சார், இப்போ ஏற்கனவே தலைவா படத்துக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து தடை விதிச்சப்பவே அப்போ வந்து அதிமுக மேல விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு ஏற்கனவே. அதே மாதிரி இப்ப அப்ரப்டா வெளிப்படையா ஜனநாயகன் படத்துக்கு வந்து தடையோ இல்ல வந்து சிக்கலோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில டிராஜடிஸோ கொடுத்தா மக்களுடைய வெறுப்பை வந்து ஆளுங்கட்சியான தமிழக திமுக அரசு சம்பாதிக்குமா இல்லையா? அது அவங்களுக்கு வந்து அங்கதான் வந்து அதை வேறுபடுத்தி பார்க்க நீங்க மிஸ் பண்றீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க மக்கள்னு சொல்றீங்களே, இல்ல தாவேகா ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்களுடைய வெறுப்புக்கு திமுக ஆளாகும் என்றால் உண்மை. அதுக்கு ஜனநாயகன் இல்ல, ஏற்கனவே அந்த வெறுப்பு இருக்கதா இருக்கு, ரெடியா இருக்காங்க அப்ப இல்லையா? ஏற்கனவே அந்த வெறுப்பு இருக்கதா இருக்கு. மிஞ்சி போனா என்ன ஆகும்? அந்த வெறுப்பு அதிகமானா ஒரு போலீஸ்காரரை கடிச்சதுக்கு பதில் அப்புறம் நீங்க வந்து அதையே தான் பேசுறீங்க சார்னு சொல்லுவீங்க. 10 போலீஸ்காரங்களா கடிக்கலாம், இவ்வளவுதானே தவிர நீங்க பொதுமக்கள்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் வந்துதா, அந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இருந்தா போய் 4 பேர் சொல்றாங்கன்னா போய் பார்ப்போம். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வேணான்னா விட்டுருவோம். போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து சூப்பர் அப்படின்னு அந்த வெளியில வந்து கேட்கும்போது சொல்லுவான். அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு கண்ணாடி தலைவலி. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது தாவேகா ரசிகர்களுடைய கோவம் வந்து காவல்துறை எதிர்த்து இல்ல, காவல்துறையினர் வந்து அவங்க திமுக அரசா வந்து இமேஜின் பண்ணி நீ அந்த போலீஸ கடிச்சாங்கன்னா அந்த போலீஸ் கோவம் இல்ல, அரச கடிக்கிறேன். அங்க போய் நாங்க யார போய் கடிக்கிறது? எந்த அமைச்சரை கடிக்கிறது? அவர் மாட்டுவாரா? கடிச்சிட முடியுமா? பக்கத்துல நின்று இந்த கான்ஸ்டபிள் தான் மாட்டுறான், அவனை தான் கடிக்க முடியுது. வார்டன்னாலே அதிகம். ஆமா, அந்த மாதிரி காக்கி சட்டை போட்டதுனால அவனை கடிக்கிறாங்க. இல்லன்னா அந்த போலீஸ்காரன் வந்து பாவம், அவன் என்ன ஒரு நேர்காணலையும் வராத ஒரு தெளிவு இந்த நேர்காணல்ல வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் கடிச்சது காவல்துறை கிடையாது, தமிழக அரசா இமேஜின் பண்ணி ஒரு கற்பனை மனசுல வச்சுக்கிட்டு கடிக்கிறாங்க. தமிழக அரசின் பிரதிநிதியாக காவல்துறையை கடித்திருக்கிறார்கள். அந்த கடி காவல்துறைக்கு உரியதல்ல, அது தமிழக அரசுக்கு உரியது. இந்த கடி உங்களை கடிக்கிறடா, அந்த தமிழக அரச கடிக்கிறேன். அந்த கடி வந்து அங்க போய் சேர வேண்டியது. கடியுடைய வீரியம், அல்டிமேட் வீரியம் வந்து அங்க போக வேண்டியது. அதாவது எங்கேயோ சொல்லுவாங்க, பனைமரத்துல தேல் கொட்டினா வேற எங்கேயோ நெறி கட்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வந்து கடிச்சா அது என்ன, அதோடைய அடையாளம் வந்து தமிழக அரசை கடித்ததாக அர்த்தம். நீங்க மிஞ்சி போனா என்ன ஆகும்? இந்த கடி அதிகமாகும். அதாவது அந்த வெறுப்பு, அந்த கசப்பு அதிகமாகும். இதை தாண்டி நீங்க பொதுமக்களுக்கு வந்து திமுக மீது வெறுப்பு வருமா என்று கேட்டால், இந்த பொதுமக்கள் வந்து சாமியார் மாதிரி, சாமியார்னா நிஜமான சாமியார், இந்த போலி சாமியாரை பத்தி பேசல, எல்லா உணர்ச்சிகளையும் தாண்டி நான் வந்து அது வந்து வேற மாதிரி வந்து சொன்னா நான் பாசிட்டிவா சொல்லணுன்றதுனால சாமியார் மாதிரின்னு சொல்லிட்டேன். நீங்க நெகட்டிவா எடுத்தீங்கன்னா எருமா மாதிரின்னு சொல்லணும். அவங்க எந்த உணர்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருப்பான். திமுக வந்தா என்ன, அதிமுக வந்தா என்ன, விஜய் படம் நல்லா இருந்தா போய் பார்க்க போறோம்.
நல்லா இல்லைன்னா பேசாம விட்டுரு. இப்படி ஒரு டிட்டாச்மெண்டா இருக்கான். இதை வந்து நீங்க வந்து நான் நெகட்டிவா சொல்லல, இது பொதுமக்களுடைய யதார்த்தமானது. ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு வந்து அவனுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, அவனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பார்ப்பானா. அதை விட்டுட்டு வந்து விஜய்க்கு வந்து இப்படி வந்து தடை கற்கள்லாம் ஒரு சரி சிறப்பு ஷோ போட்டா போய் டிக்கெட் வாங்குவான், சிறப்பு ஷோ போடலையா என்னைக்கு டிக்கெட் கிடைக்குதோ அன்னைக்கு போய் வாங்குவான், எதுவுமே நடக்கலையா ஓடிடியில என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் பார்ப்பான். நான் சொல்றது விஜயுடைய அந்த தீவிர ரசிகர் இல்லாமல் பொதுவான விஜய் ரசிகர். இப்ப நான் கூட விஜய் ரசிகர் தான், நான் விஜயும் ரசிக்கிறேன், அஜித்தையும் ரசிக்கிறேன், தனுஷையும் ரசிக்கிறேன். படத்துடைய தரத்தை பொறுத்து ரசிக்கிறேன்னு வைங்க. நான் விஜய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், நான் பார்ப்பேன். ரொம்ப கும்பலா இருக்கு தியேட்டர்லாம், சரி போனா வேற கடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஓடிடியில எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம். சிம்பிளா வீட்டில் உட்காந்துட்டு லுங்கியை மடிச்சு கட்டிட்டு வீட்டில் வேர்க்கல்ல சாப்பிட்டுட்டு பொறுமையா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது யதார்த்தமான ஒரு விஷயம். அதை தாண்டி நான் போய் கும்பல்ல முன்னால போய் நின்று சண்டை போட்டு ஏறி குதிச்சு அப்படின்னு இருக்கிற ரசிகர் கூட்டம் விஜயுடைய நேரடியான தீவிர ரசிகர் கூட்டம் தான். சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், இந்த கூட்டம் ஏதோ விஜய்க்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா விஜய் வந்து தான் வந்திருக்கு அப்படின்றது இல்லை. இதுக்கு முன்னால ரஜினிகாந்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி கூட்டம். அதுக்கு முன்னால் கமலஹாசன் வந்து நடிப்பு கலைஞர் என்ற முறையில் வந்து சிறந்த கலைஞராக இருந்தா கூட ரஜினிகாந்த் வந்து ஸ்டார். அதே மாதிரி சிவாஜி வந்து சிறந்த நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஸ்டார். விஜய்க்கு வந்து இப்ப இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏற்படக்கூடிய தடைக்கற்கள் அவருடைய பப்ளிசிட்டிக்கு, அவருடைய என்ன சொல்றது அந்த அரசியல் பாதையில் வர முன்னேற்றத்துக்கு தடைக்கற்களாக இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினைச்சு தானே யாரோ அதை பண்றாங்க. அந்த யாரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் பண்றாங்க. இதை தாண்டி இந்த சவாலை தாண்டி அவர் வந்து எப்படி இதுவே வந்து வித்தியாசமா கூட வரலாம். நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து வெறுப்பு அதிகமாகும் திமுக அரசின் மீது. இப்படிலாம் பண்ணிட்டாங்க. கட் அவுட் வந்து நாங்கள் மெட்ராஸில் வந்து 100 இடத்துல வைக்கலாம்னு நினச்சோம், 10 இடத்துல தான் வைக்க விட்டாங்க, வைக்க விடலை. இல்லை நாங்கள் அது மீறி வைப்போம், மீறி வச்சா வந்து கைது பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? பொதுமக்கள் வந்து பாவையா விஜய் அந்த ஆளை போட்டு இப்படி போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுவே விஜய்க்கு வந்து சிம்பத்தியாக மாறும். நீங்க கேட்ட கேள்விக்கு இது பதில். பொதுமக்கள் மாறுமா, நிச்சயமாக மாறுமான்னா சொல்ல முடியாது. இல்ல அதே அதான் ஒன்றும் இல்லாத அப்படிதான், இவங்க வந்தா அவங்கள அடிப்பாங்க, அவங்க வந்தா இவங்களை அடிப்பாங்க, இவங்களுக்கு இதே எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இதே வேலை அப்படின்னு அவன் ஒதுங்கி போயிட்டான்னா விஜய்க்கு அதனால வந்து எந்தவித லாபமும் இருக்காது. அதாவது சிம்பத்தி வராது. வருமா வராதான்னு நீங்க கேட்ட கேள்விக்கு வரலாம், ஆனால் நிச்சயமாக வரும் என்று அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த அவசியம் யாருக்கு வருது? கடிமன்னர்களுக்கு மட்டும்தான் வரும். பொதுவானவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொதுவானவன் வந்து அவன் வாழ்க்கையில டிட்டாச்சா இருக்கான், யாரோ வந்துட்டு போறாங்க. இவ ஏன் வந்து இப்போ பெரிய அரசியல் அக்கறை வருவதில்லை? இவங்க வந்தாலும் காசு வாங்குவான், அவங்க வந்தாலும் காசு வாங்குவான், இப்படிதான் இருக்கும் அரசியல்னா. அப்பதானே அந்த திமுகவுக்கு சாதகமா வருது. என்ன இவங்க வந்தாலும் காசு வாங்குவாங்க, இதனால கொடுக்குறாரு ஒரு ஓட்டுக்கு 1000 அவரு 2000, நம்ம வீட்டுல 5 ஓட்டு 10,000 ரூபாய், சரி வாங்கிக்க அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த மனநிலைக்கு இவன் வந்த காரணம் இந்த டிட்டாச்மெண்ட், இது வெறுப்புன்னு சொல்லலாம், ஒரு அலட்சியம்னு சொல்லலாம், இல்ல அக்கறையின்மைன்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து சரின்னு சொல்லல, இது தவறு. மக்களுக்கு வந்து அந்த அரசியல் மீது அக்கறை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பா சார். ஜனநாயகன் படம் ரிலீஸு, அதுக்கப்புறம் பராசக்தி படம் ரிலீஸு, பொங்கல், தேர்தல், அடுத்த 2026ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே, குறிப்பா பத்திரிகை துறைக்கு நிறைய கேள்விகள், வெளிப்படையான பதில்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.